டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். விஜய்க்கு அழைப்பு விடுத்த EPS. திமுகவுக்கு எதிரான சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்று வேண்டுகோள். பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் விஜய் விடுத்த சவாலை முதலமைச்சர் லெப்ட் ஹேண்டில் டீல் செய்வார். இதற்கெல்லாம் பயப்படும் கட்சி திமுக அல்ல என்று அமைச்சர் சேகர்பாபு பதிலடி. விஜயின் நடவடிக்கையால் பரந்தூர் மக்களுக்கு தீர்வு கிடைத்தால் மகிழ்ச்சிதான். திருமாவளவன் பேட்டி. புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில்தான் ஆட்சி. ஏற்க மறுத்தால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அதிரடி. புதிய கட்சியை தொடங்கினார் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி. பகுஜன் சமாஜ் கட்சியில் முக்கியத்துவம் கிடைக்காததால் கணவரின் நினைவு நாளில் அதிரடி முடிவு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திமுகவுக்கு எதிரான சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்று EPS வலியுறுத்தியுள்ளார். வரும் 7ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தேர்தல் சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். இதனையொட்டி லோகோவை அறிமுகம் செய்து வைத்த EPS செய்தியாளர்களிடம் பேசினார். தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கு கூட்டணி கட்சிகளை அழைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தாவேகா தீர்மானம் குறித்து கேட்டதற்கு திமுகவுக்கு எதிரான சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்றும் வீடு வீடாக சென்று உறுப்பினர்களை சேர்க்கும் நிலைக்கு திமுக தள்ளப்பட்டு விட்டதாகவும் EPS விமர்சித்தார். விஜய் போன்றோர் அறையில் இருந்து அறைக்கூவல் விடுவதை முதலமைச்சர் லெப்ட் ஹேண்டில் டீல் செய்வார் என்று அமைச்சர் சேகர்பாபு பதிலடி கொடுத்துள்ளார். பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் முதலமைச்சர் மக்களை சந்தித்து தீர்வு காணாவிட்டால் தலைமை செயலகத்தை முற்றுகையிடுவேன் என்று விஜய் சவால் விடுத்திருந்தார். இதுகுறித்து கேட்டதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் சேகர்பாபு இதற்கெல்லாம் பயப்படும் கட்சி திமுக அல்ல என்றும் கூறினார். விஜய் நடவடிக்கையால் பரந்தூர் மக்களுக்கு தீர்வு கிடைத்தால் அது நல்லதுதான் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய் பரந்தூர் விமான நிலையம் குறித்து முதலமைச்சருக்கு விடுத்த சவால் பற்றி கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த திருமாவளவன் அது விஜயின் நிலைப்பாடு என்றும் அதேவேளையில் பரந்தூர் மக்களுக்கு தீர்வு கிடைத்தால் மகிழ்ச்சிதான் என்று கூறினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில்தான் ஆட்சி என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் உள்ளபோதிலும் காங்கிரஸ் கட்சியே ஆட்சி செய்து வருகிறது. இந்த நிலையில் வரும் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திமுக ஆட்சி என்றும் அக்கட்சிக்கே முதல்வர் பதவி என்றும் பேச்சுக்கள் அடிபடுகின்றன. இதனால் காங்கிரஸ் கடும் கோபத்தில் உள்ளது. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள நாராயணசாமி புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில்தான் ஆட்சி என்றும் இல்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்று காட்டமாக தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் மறைந்து ஓராண்டு ஆனதையொட்டி இன்று அவரது 1ஆம் ஆண்டு நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்ற கட்சியை தொடங்கி கொடியை அறிமுகம் செய்தார். பகுஜன் சமாஜ் கட்சியில் முக்கியத்துவம் கிடைக்காத நிலையில் இந்த முடிவை பொற்கொடி எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் நினைவு தினத்தையொட்டி சென்னை பெரம்பூரில் அவர் மறைந்த இடத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. வனப்பகுதியில் மாடு மேய்க்க அனுமதி கோரி போராட்டம் நடத்தப் போவதாக சீமான் அறிவித்துள்ளார். வரும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ள அவர் ஜூன் மாதம் 10ஆம் தேதி ஆடு மாடுகளின் மாநாட்டை மதுரையில் நாம் தமிழர் கட்சி நடத்தவுள்ளதாக கூறினார். மரங்களோடு பேசுவோம், மரங்களோடு வாழ்வோம் என்று மரங்களின் மாநாட்டை நடத்தவுள்ளதாகவும் சீமான் தெரிவித்துள்ளார். கள் இறக்கும் போராட்டத்தை ஏற்கனவே சீமான் நடத்தியது நினைவு கூறத்தக்கது. விசிகாவும் பாமகவும் ஒரே அணியில் இருக்க வேண்டும் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்த கருத்துக்கு வன்னியரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காங்கிரஸ் வலிமையாக இருக்கிறதா என்ற கேள்வி கேட்ட அவர் விசிகாவிற்கு கூடுதல் இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ராமதாஸை அண்மையில் சந்தித்த செல்வ பெருந்தகை 2011ஆம் ஆண்டு போல் விசிகாவும் பாமகவும் ஒரே அணியில் இருக்க வேண்டும் எனவும் அப்படி இருந்தால் இரு சமூகத்திற்கும் நன்மை கிடைக்கும் என்று கூறியிருந்தார். அஜித்குமார் லாக்அப் மரணம் குறித்து இதுவரை எந்த திரைப்பட பிரபலங்களும் வாய் திறக்காத நிலையில் ராஜ்கிரண் கொந்தளித்துள்ளார். போலீஸ் அடித்தே கொடுங்கொலையை செய்ததை நினைத்து நெஞ்சம் பதறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதாவை இதுவரை கைது செய்து விசாரிக்கவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். ராமாயணத்தை படமாக எடுப்பவர்கள் ஏன் மகாபாரதத்தை படமாக எடுப்பதில்லை என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பல வருடங்களாக ராமாயணம் தொடர்ந்து திரைப்படமாக எடுக்கப்பட்ட போதிலும்
தற்பொழுது 835 கோடி ரூபாய் செலவில் மீண்டும் தயாராகி வருகிறது. ஆனால் மகாபாரதத்தை படமாக எடுக்க ஏன் முன்வருவதில்லை என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ராஜமௌலி, அமீர்கான் போன்றோர் மகாபாரதம் தங்கள் கனவு படம் என்றாலும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாக தெரியவில்லை. பொருட்செலவே காரணம் என்றும் கூறப்படுகிறது. இத்துடன் 5 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 9 மணிக்கு. வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.